சத்யதபா என்ற முனிவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருப்பாராம். ஒருமுறை சுள்ளிகளை வெட்டும்போது கையிலுள்ள சுண்டு விரல் வெட்டுப்பட்டு தெறித்து விட்டதாம். வெட்டுப்பட்ட விரலிலிருந்து ரத்தம் வராமல் சாம்பல் போன்ற பொடி வெளியில் வந்ததாம். துண்டிக்கப்பட்ட விரலை எடுத்து வெட்டுண்ட பகுதியில் வைத்து அமுக்கியவுடன் அந்த விரல் ஒட்டி கொண்டதாம். இந்த நிகழ்ச்சியை தேவஜாதியை சேர்ந்த கணவனும் மனைவியும் பார்த்துவிட்டு அதிசயம் தாங்காமல் ஆச்சரியப்பட்டு தேவேந்திரனிடம் சென்று சொன்னார்களாம். தேவேந்திரன் விஷ்ணுவிடம் சொல்ல இருவரும் சேர்ந்து அந்த சத்யதபா முனிவரை சோதிக்க எண்ணி அவர்கள் ஆசிரமத்தை வந்து அடைந்தார்களாம். விஷ்ணு ஒரு பன்றி வடிவம் எடுத்து சத்யதபா ஆசிரமத்தை சுற்றி கொண்டிருந்தாராம். அவர் உடம்பில் பாதி அம்பு குத்தி கொண்டும் பாதி வெளியிலும் நின்றதாம். சற்று நேரத்தில் இந்திரன் வேடன் வடிவில் முனிவரிடம் வந்து, முனிவரே, உங்கள் ஆசிரமத்தில் ஒரு பன்றி வந்ததை பார்த்தீர்களா? நான் தான் அந்த அம்பை எய்தேன். ஒரு அம்பு குத்தியதால் அந்த பன்றி சாகவில்லை. இப்போது அந்த பன்றிதான் என் குடும்பம் முழுவதற்கும் ஆகாரம். ஆகவே சொல்லுங்கள் என்று கேட்டாராம். இப்பொழுது சத்யபாமா சிந்தித்து, கடவுள் கொடுத்த 5 உறுப்புகளும் ஒவ்வொரு பணிக்காக ஏற்பட்டுள்ளன. அடுத்த ஒரு பணியை அது செய்யாது. கண் பார்க்கும், பார்த்ததை சொல்லாது. மூக்கு முகரும், காது கேட்கும், இருப்பினும் சொல்லாது. வாயின் உதவியை தான் நாட வேண்டும். வாய் கண் பார்த்ததை சொல்லுமே தவிர பார்க்கும் சக்தி வாய்க்கில்லை. ஆகவே கண் பார்த்ததை வாய் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. முனிவரின் கண் பன்றியை பார்த்திருந்தாலும் அவர் வாய் பேசாது நின்று விட்டாராம். பொய் சொல்லாமலே அந்த பன்றியை காப்பாற்றி விட்டாராம். உடனே விஷ்ணுவும் தேவேந்திரனும் மகிழ்ச்சி அடைந்து அவரை விஷ்ணுலோகம் அழைத்து சென்றார்களாம்.